வெல்கம் டு கிஷோர் அகாடமி. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 9th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸில் உள்ள சங்க காலம் குறித்து அறிந்து கொள்ள நாணயங்கள் எந்த அளவுக்கு ஒரு முக்கியமான சான்றாக உள்ளன. இந்த 2 மார்க் கொஸ்டினுக்கு ஆன்சர் என்னன்னு பார்க்கலாமா? சங்க காலத்தில் இருந்து தான் என்ன செஞ்சுருக்காங்க, ஒரு பொருளை வாங்குறதுக்கு நாணயத்தை பயன்படுத்தியிருக்காங்க. அதாவது அதுக்கு முன்னாடி ஒரு பொருளுக்கு இன்னொரு பொருள் கொடுத்து தான் பழைய காலத்தில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. சங்க காலத்தில் இருந்து தான் ஒரு பொருள் வாங்குறதுக்கு என்ன செஞ்சுருக்காங்க, நாணயத்தை, நம்ம இப்போ பணம் கொடுக்குறோம்ல, அதான் நாணயத்தை அப்படி கொடுத்து வாங்கியிருக்காங்க. சேர சோழ பாண்டிய அரசர்களின் நாணயங்கள், முத்திரை பொறிக்கப்பட்ட நாணயங்கள், ரோமானிய நாணயங்கள் ஆகியன சங்க காலம் குறித்து அறிந்து கொள்ள உதவும் சான்றாகும். அந்த காலத்தில் பயன்படுத்தின சேர சோழ பாண்டிய அரசர்களின் நாணயங்கள் அவங்களுக்குன்னு தனியாக உள்ள சின்னங்களை பொறிச்சிருப்பாங்க, முத்திரைகள் பொறிச்சிருப்பாங்க. ரோமானிய காலத்தில் உள்ள நாணயங்கள் இது எல்லாமே என்ன செஞ்சுருக்காங்க, இப்போ நம்மளுக்கு கிடச்சிருக்கு. அதை வச்சு நம்ம என்ன செய்கிறோம், சங்க காலத்தில் எப்படிலாம் யூஸ் பண்ணியிருக்காங்க, காயின் எப்படி இருந்தது, வெள்ளியில் இருந்ததா, தங்கத்தில் எப்படி இருந்தது, அதுக்கெலாம் என்ன மதிப்பு, அதெல்லாம் நம்ம என்ன செய்யலாம், இப்போ தெரிஞ்சு கொள்ள முடியுது. சங்க காலத்தில் முதலாக செலவாணிக்குரிய பொருளாக நாணயங்கள் பயன்படுத்தப்பட்டன. சங்க காலத்திலிருந்து தான் முதலாக நாணயங்கள் பயன்படுத்தப்பட்டன. முத்திரை பொறித்த நாணயங்கள் கொடுமணல், போடிநாயக்கனூர் ஆகிய ஊர்களிலும், ரோமானிய நாணயங்கள் கோயம்புத்தூர் மண்டலத்திலும் கிடைத்துள்ளன. How important are coins as a source of evidence for the study of Sangam age? Coins as a medium of exchange were introduced for the first time in the Sangam age. The coins of the Cheras, the Cholas and the Pandyas, punch-marked coins and Roman coins form an important source of evidence from the Sangam age. Punch-marked coins have been found at Kodumanal and Podinayakanur. Roman coins are concentrated in the Coimbatore region. Thank you.